ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருது, கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்றைக்கி மார்க்கெட் லீவு, ரீசன் பார்த்தீங்கன்னா லேபர் டே, அதனால் இன்றைக்கி மார்க்கெட் லீவு. ஸோ லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாஸ்டாக் 219 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 24,892 பாயிண்ட்ஸில். S&P 500 73 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 7,209 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 790 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 49,652 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. NSDLோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதுதான் IPOவில் அப்ளை பண்ணி நமக்கு IPOவில் கிடச்சி. ஸோ IPOவில் கிடச்சி பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கா அடுத்த நாள் ஏதோ எக்ஸிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ட்ரெண்ட்ஸ். நான் எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமே 50% மேலே போச்சு NSDL. இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் 90 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 8.17% வளர்ந்துருக்கு. இது போக அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 26% வளர்ந்துருக்கு, 458 கோடியாக இருக்குது. எபிட்டா 3.2% வளர்ந்துருக்கு, 103 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 22.7% கம்மியாயிடுச்சு, 29.9%லேருந்து 22.7% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 4 ரூபா per ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி அதுக்கான ரெக்கார்ட் டேட் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. அது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி NSDLோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. NSDLோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 880 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு, ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் இது ஓகேவாட்டி எனக்கு படலை. ஸ்டில் இது வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக தான் இருக்குது. வேல்யூஷன் பார்க்கும்போது பி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு NSDLல வெயிட் பண்ணுங்கள், ஆல்ரெடி இருக்குன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். IndusInd பேங்கில் சில சீனியர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அமிதாப் குமார் சிங் சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர், ஆனந்த் குமார் தாஸ் கம்பெனி செக்ரட்டரி அண்ட் கீப் மேனேஜரியல் பர்சனல், ஆனந்த் வர்தன் ஜெனரல் கவுன்சில், அனில் மரக்கோரோ சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பாலாஜி நாராயணமூர்த்தி சீஃப் டேட்டா ஆஃபீஸர், கணேஷ் சங்கரன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரேட் டெசிக்னேட், ஜெகதீப் மல்லாரெட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டெசிக்னேட், நெக்ஸ்ட் ஜூடி ஹெர்டியே Chief Credit Officer, Manikandan Iyer Chief of Internal Vigilance, Pragati S. Gondalekar Head Internal Audit, Saurav Shaga Chief Risk Officer, Sunil Singh Chief Compliance Officer, Ravi Bangal Chief Information Officer, Vasudeva Konda Head Global Market, Viral Rajinikanth Damania Chief Financial Officer and Key Managerial Personnel. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க IndusInd பேங்கில். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பேங்கை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ராப்ளம்ஸுக்கு அப்புறம் ஒரு அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சி நடந்து அதுக்கப்புறம் IndusInd பேங்க் பார்த்தீங்கன்னா படிப்படியாக மீண்டு வந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் கூட ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது கீ மேனேஜ்மெண்ட் பர்சனல்ஸ் எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது IndusInd பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. சோனா BLWயோட Q4 ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ப்ராஃபிட் 17% ஜாஸ்தியாக இருக்குது, 191 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 45% வளர்ந்துருக்கு, 1,257 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 1,043 கோடியாக இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. ஃபினான்ஷியல் 26ல் சோனா BLWயோட ரெவன்யூ 4,449 கோடியாக இருக்குது, இதுவும் வளர்ந்துருக்கு. டோட்டல் இன்கமும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்ணும்போது வளர்ந்துருக்கு. நெட் ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 29 கோடி அதிகரிச்சிருக்கு. ஏன்னா முந்தின 25ல் 599 கோடி, இப்போ 629 கோடியாக இருக்குது நெட் ப்ராஃபிட். டிவிடன் ₹1.80 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ₹1.80 டிவிடன், ஜூன் 26 ரெக்கார்ட் டேட். ஸோ இது வந்து சோனா BLW ஃபார்ஜிங்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இன்சூரன்ஸ் ஃபர்ம்ஸ், குறிப்பாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ஒரு 10 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. ICICI பேங்க் டிசம்பரில் 10.15% ஸ்டேக் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இதில் ஓன் பண்ணியிருக்காங்க ICICI பேங்க்கில். இப்போ அது 8.12% இருக்குது. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸில் டிசம்பரில் 7.56% இருந்தது, இப்போ 6.84% கம்மியாக இருக்குது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 7.68 இருந்தது, இப்போ 7.02 கம்மியாக இருக்குது. கோல் இந்தியாவில் 12.94 இருந்தது, இப்போ 12.38 கம்மியாக இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடாவில் 6.74% இருந்தது, இப்போ 6.20% இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 10.91% இருந்தது, இப்போ 10.42% கம்மியாக இருக்குது. டைட்டனில் 5.16 இருந்தது, இப்போ 4.76 கம்மியாக இருக்குது. HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் 3.19%லேருந்து 2.88% கம்மியாக இருக்குது. சைமன்ஸ் எனர்ஜியில் 1.87%லேருந்து 1.58% கம்மியாக இருக்குது. டாடா மோட்டர்ஸில் 6.50%லேருந்து 6.21% கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே இது மோஸ்ட் வேல்யூபிள் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு. இந்த ஸ்டாக்ஸில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்கள ஸ்டேக்கை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டிசம்பர் டு மார்ச் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் சொன்ன பர்சன்டேஜில் ஸ்டேக் கம்மி பண்ணியிருக்கிறாங்க.
ஹெச்ஏலோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் பொசிஷன்லேருந்து டிகே சுனில் ஸ்டெப் டவுன் ஆகிறதாட்ட அப்டேட் வந்திருக்குது. ஆக்சுவலி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஏர்ஃபோர்ஸோட கமாண்டர் தான் நினைக்கிறேன், ஏர்ஃபோர்ஸோட ஹெட்டே என்ன சொன்னாங்க, ஹெச்ஏலேருந்து வரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் டெலிவரிஸ் எல்லாமே டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஸோ மேபி அது வந்து ஒரு முக்கிய ரீசனாக இருக்கலாம். கண்டினியூஸாக இவங்களோட டெலிவரிஸ் வந்து டிலே ஆனது கூட ஒரு முக்கிய ரீசன்ஸாக இருக்கலாம். ஸோ சுனில் வந்து எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 2024 தான் அவர் சேர்மன் அண்ட் எம்டி பொசிஷனுக்கு வராரு. இவரோட பொசிஷன் நீ பார்க்கும்போது இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அவரோட குவாலிஃபிகேஷனாக இருக்குது. ஹெச்ஏஎல்ல வந்து அவர் செப்டம்பர் 29, 2022 இருக்கிறாரு. இப்போவும் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிக்கதாட்ட அப்டேட் வந்திருக்குது. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கோத்ரேஜ் ஆக்ரோவெட்டோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 48% வளர்ந்துருக்கு, 105 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 9.3% வளர்ந்துருக்கு, 2333 கோடி. எபிட்டா 5.3% வளர்ந்துருக்கு, 139 கோடியாக இருக்குது. இது போக மார்ஜின் பார்க்கும்போது 7%லேருந்து 6% கம்மியாக இருக்குது. எபிட்டா டிக்ளைன் ஆயிருக்கு 5.3%. மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 1% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. செக்மெண்ட் வைஸ் நீ பார்க்கும்போது அனிமல் நியூட்ரிஷன் இந்த செக்மெண்ட்டில் ரிசல்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 131 கோடியாக இருக்குது ரெவன்யூ. பவுல்ட்ரி அண்ட் ப்ராசஸ் ஃபுட் செக்மெண்ட்டில் 12 கோடி ரெவன்யூ வந்திருக்கு, இதுவும் வளர்ந்துருக்கு. ஸோ 11 ரூபா per ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ரெக்கார்ட் டேட் முடிவு பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கோத்ரேஜ் அக்ரோவெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கிரானியூல்ஸ் இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் எபிட்டா பார்க்கும்போது 39.6% வளர்ந்துருக்கு, 352 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 300 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, 23.9% இருக்குது. நெட் ப்ராஃபிட் 32.6% வளர்ந்துருக்கு, 201 கோடியாக இருக்குது. ₹1.75 பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ரெவன்யூ ஷேர்னி பார்க்கும்போது நார்த் அமெரிக்கா 72% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஆனால் என்ன ஒன்று 79% இருந்துச்சு சேம் பீரியட் லாஸ்ட் இயர், இப்போ அது கம்மியாக இருக்குது. யூரோப் வந்து 17% வளர்ந்துருக்கு, சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 8% தான் இருந்துச்சு, இப்போ அது 17% வளர்ந்துருக்கு. நெட் டெப்ட்டும் கம்மி பண்ணியிருக்கிறாங்க, 402 கோடியிலேருந்து 304 கோடியாட்டு கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கிரானியூல்ஸ் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு, இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 30% விழுந்திருக்கு, 724 கோடியாக குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 17.8% விழுந்திருக்கு, 4002 கோடியாக இருக்குது. பட் ஆக்சுவலி நெட் ப்ராஃபிட் 30% விழுந்தாலும் அவங்களோட கோர் இன்கம் பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கிராஸ் என்பிஏ 2.67% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஒரு மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது 2.70%லேருந்து. நெட் என்பிஏ 0.49% இருக்குது, பட் இது அதிகரிச்சிருக்கு. நெட் என்பிஏ 0.45%லேருந்து 0.49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 26ல் அதாவது டெபாசிட் 13% வளர்ந்துருக்கு, காசு டெபாசிட் 9.75% வளர்ந்துருக்கு, கிராஸ் அட்வான்சஸ் 9.75% வளர்ந்துருக்கு. இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, 60 காசு இன்ட்ரீம் டிவிடன். மே 8 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 7000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணிருக்கிறதோட அப்டேட் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் 27க்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யாராவது ஓன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் கவனிச்சுக்கணும். பட் நான் வந்து ரிசல்ட்ஸ் தான் அப்டேட் பண்ண முடியும், இது நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலி என்ன ஒன்று ப்ராஃபிட் 30% விழுந்திருக்கு, மற்றபடி எல்லா செக்மெண்ட்டும் ஓகே. என்ன நெட் என்பியும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது அவங்களுக்கு ஒரு பேட் அப்டேட்டாக இருக்குது. ஸோ இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் டபுள், சேம் பீரியட் லாஸ்ட் இயர் 325 கோடி, இப்போ 679 கோடி, டபுள் த ரேஞ்ச் ப்ராஃபிட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 21.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3850 கோடி. எபிட்டா 119 கோடியாக இருக்குது. ஸோ எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது, எபிட்டா 543 கோடியாக இருக்குது, 119 crores - 543 crores ஆட்டு எபிட்டா ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் மார்ஜின் 14.1% வளர்ந்துருக்கு, 3.8%லேருந்து மார்ஜின் 14.1% எங்கேயோ போயிடுச்சு. ₹4.62 பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இப்போ இருக்க ட்ரெண்டில் இந்த ஸ்டாக்கில் கை வைக்க முடியாது, ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட்ஸ், பட் கை வைக்க முடியாது, எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. நெட் ப்ராஃபிட் 29% வளர்ந்துருக்கு, 1640 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 26% வளர்ந்துருக்கு, 3855 கோடி. அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலி கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் 4.36% அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் 4.63%லேருந்து 4.36% கம்மியாக இருக்குது. நெட் என்பே 3.13%லேருந்து 2.87% கம்மியாக இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் வளர்ந்துருக்கு, அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் இன்கம் பார்க்கும்போது 4789 கோடியாக இருக்குது, அதுவும் 27% வளர்ந்துருக்கு. ஃபுல் இயர் இன்கம் 26% வளர்ந்துருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 21% growth, 2.43 lakh crore இருக்குது.
டிஸ்பர்ஸ் பண்ணி பார்க்கும்போது 32,913 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் இயர் ஃபிகர் 1.11 lakh crore இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்எம்இ புக் 41% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வெஹிக்கிள் ஃபினான்ஸ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 18% வளர்ந்துருக்கு. லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 26% வளர்ந்துருக்கு. ஹோம் லோன்ஸ் பார்க்கும்போது 23% வளர்ந்துருக்கு. இதில் கோல்ட் லோன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வித் டிஸ்பர்ஸ்மெண்ட் 1130 கோடியாக இருக்குது. ஃபைனல் டிவிடன் 70 காசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சோழமண்டலம் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இண்டஸ் டவர்ஸ் கொஞ்சம் ஏழ்ரை இருக்கிற கம்பெனி. ஆக்சுவலி 1793 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளாட்டாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5% வளர்ந்துருக்கு. 8101 கோடியாக இருக்குது. எபிட்டா 1.6% வளர்ந்துருக்கு. 4464 கோடி. மார்ஜின் 55.1% கம்மியாக இருக்குது. 56.9%லேருந்து 55.1% கம்மியாக இருக்குது. டோட்டல் டவர் பேஸ் 2,64,514 இருக்குது டோட்டல் டவர் பேஸ். ஸோ இது வந்து இண்டஸ் டவர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்படியே டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. 14 ரூபா பெர் ஷேர் டிவிடெண்டு. ஆனால் ரெக்கார்ட் டேட் எதுவுமே மென்ஷன் ஆகலை. அது வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் டிசைட் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம். இது இண்டஸ் டவர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டனோட அப்டேட்டு. ஸோ டைட்டனோட ரிசல்ட்ஸ் வந்து மே 8 வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மே 8 டைட்டனோட ரிசல்ட்ஸ் வருது. இன்றைக்கி தான் வேதாந்தாவோட டீமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட் மே 1 கரெக்டாக லேபர்ஸ் டே அன்றைக்கி வச்சுருக்கிறாங்க. விரைவில் அது லிஸ்ட் ஆகும். இந்த வேதாந்தா பார்த்தீங்கன்னா விரைவில் லிஸ்ட் ஆகும். ப்ளஸ் மோட்டிலால் ஓசால் ப்ரெடிக்ட் பண்ணுறது இந்த ஷேர் 800 ரூபா பெர் ஷேர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா பவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோட்டோ வால்டிக் ஃபெசிலிட்டியில் நாங்கள் ஒரு 10 GW அளவுக்கு செட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலம் மட்டும் 6500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபோட்டோ வால்டாக்னா இன்காட் அண்ட் வேஃபர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா பவர் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.